வணக்கம். இன்னைக்கு நாம சிஞ்சின் இன்டர்நேஷனல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவங்களோட இப்போதைய நிதி நிலைமை, அப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு அலசலாம். இது ஒரு CRDMO நிறுவனம். ஆமா, கான்ட்ராக்ட் ரீசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுல இருந்து தயாரிக்கிறது வரைக்கும் உதவி செய்றாங்க. சரி, எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். சரி, வாங்க விஷயத்துக்கு போகலாம். சிஞ்சின் இப்ப சமீபத்துல சில முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, குறிப்பா Q4 FY25ல அவங்க ரெவென்யூ முதல் தடவையா 1000 கோடி ரூபாயை தாண்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா மொத்த வருஷ வளர்ச்சி, அதாவது FY25க்கு வெறும் 4% தான். இது எப்படி ஒன்னு ஏறி இன்னொன்னு அவ்வளவா ஏறலையே? ஆமா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. Q4 ரெவென்யூ 11% வளர்ந்தது உண்மைதான், நல்ல வளர்ச்சி. ஆனா வருஷத்தோட முதல் பாதியில H1 அமெரிக்கால பயோடெக் கம்பெனிகளுக்கு கிடைக்கிற ஃபண்டிங் கொஞ்சம் குறைஞ்சது. அதனால சிஞ்சினோட வளர்ச்சியும் மெதுவா இருந்துச்சு. ஓஹோ, அப்படியா? ஆமா, ஆனா ரெண்டாவது பாதி H2ல கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. குறிப்பா அவங்களோட டிஸ்கவரி மற்றும் CDMO பிரிவுகள்ல நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. அதனாலதான் Q4 நல்லா இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த வருஷ வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல, 4% தான். சரி சரி, ரெவென்யூ இப்படி இருக்கு. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி, லாப நிலவரம் எப்படி இருக்கு? Q4ல அவங்க EBITDA மார்ஜின் 34% இருந்தது. இது நல்ல விஷயம் தான். ஆனா முழு வருஷத்துக்கும், அதாவது FY24க்கு பார்த்தா இது 28.6% குறைஞ்சிருக்கு. ஓ, குறைஞ்சிருக்கா? போன வருஷம்? ஆமா, போன வருஷம் FY24ல 30.2% இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த குறைவு? இதுக்கு முக்கிய காரணம் அவங்க புதுசா ஆரம்பிச்ச ஃபேக்டரிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆரம்ப கட்ட செலவுகள். சரி சரி. புது யூனிட்ஸோட செலவு, அதனால நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் கூட 8% குறைஞ்சு இப்போ 475 கோடியா இருக்கு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கம்பெனி கையில இப்போ 1279 கோடி நெட் கேஷ் இருக்கு. ஓஹோ, அது பெரிய பிளஸ் இல்லையா? ஆமா, இது அவங்க பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வலுவா இருக்குன்னு காட்டுது. கடனும் பெருசா இல்ல, ரொம்ப கம்மி தான். சூப்பர், கையில காசு நல்லா இருக்குங்கிறீங்க. அப்போ முதலீட்டாளர்கள் இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த கம்பெனிக்கு growth பொட்டன்ஷியல், வளர்ச்சி வாய்ப்பு எப்படி இருக்கு? இங்கேதான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உலக அளவுல இந்த CRDMO மார்க்கெட் 2030ல கிட்டத்தட்ட $320 பில்லியன் தொடுன்னு ஒரு கணிப்பு இருக்கு. $320 பில்லியன்? ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த பயோலாஜிக்ஸ் துறை, அதாவது உயிரியல் மருந்துகள், இது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 10-12% CAGRல வளருது. சிஞ்சின் கிட்ட இப்போ 400க்கும் மேல வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம், உலகத்தோட டாப் 20 மருந்து கம்பெனிகள்ல 14 கம்பெனிகள் இவங்களோட கிளையண்ட். அடேங்கப்பா, பெரிய நெட்வொர்க் தான். நிச்சயமா. இந்த பயோலாஜிக்ஸ் வளர்ச்சியை பயன்படுத்திக்க அவங்க இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் புதுசா பெரிய பயோலாஜிக்ஸ் உற்பத்தி மையங்களை, ஃபெசிலிட்டிஸை அமைச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ADCs, பெப்டைட்ஸ் மாதிரி புது வகையான மருந்து தொழில்நுட்பங்கள்லயும் முதலீடு பண்றாங்க. AI கூட பயன்படுத்த போறாங்களாம். கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பாசிட்டிவா தெரியுது. ஆனா ரிஸ்க்னு ஒன்னு இருக்குமே, இதுல என்ன சவால்கள் அல்லது பிரச்சனைகள் வரலாம்? நிச்சயமா ரிஸ்க் இருக்கு, இல்லாம எப்படி? முதல்ல நான் சொன்ன மாதிரி அமெரிக்க பயோடெக் ஃபண்டிங்ல ஏதாவது பெரிய மாற்றம், ஏற்ற இறக்கம் வந்தா அது சிஞ்சினியும் பாதிக்கலாம். ஆமா, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்த பயோசெக்யூர் ஆக்ட் மாதிரி சில சர்வதேச சட்டங்கள் இது சில நாடுகள் கூட வியாபாரம் பண்றத பாதிக்கலாம். அதுவும் ஒரு ரிஸ்க் தான். அப்புறம் முக்கியமா அவங்க புதுசா கட்டின யூனிட் 3, அப்புறம் அமெரிக்கால பால்டிமோர்ல இருக்கிற ஃபெசிலிட்டி, இதுல எல்லாம் உற்பத்தி முழு வேகத்துக்கு வர தாமதமானா அப்போ லாபம் அடி வாங்குமா? ஆமா, வர்ற வருஷம் FY26ல லாப அளவு, அதாவது மார்ஜின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட டாக்ஸ் ரேட் கூட கொஞ்சம் அதிகமாகலாம், ஒரு 26% வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. ஓ. கடைசியா இன்வென்ட்ரி நார்மலைசேஷன் ஒரு காரணம். அதாவது வாடிக்கையாளர்கள் அவங்க கையிருப்பை சரி செய்யும் போது தற்காலிகமா ஆர்டர்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இத்தனை விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல என்ன சொல்வீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லுக் எப்படி இருக்கு? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்? சுருக்கமா சொன்னா, வர்ற வருஷம் FY26 ஒரு டிரான்சிஷனல் இயரா இருக்கும்னு தோணுது. மாற்றத்துக்கான வருஷம். ஆமா, வளர்ச்சி கொஞ்சம் மிதமா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் கம்பெனியோட வேல்யூவேஷன், அதாவது பங்கு விலை வருமானத்தோட ஒப்பிடும்போது P ரேஷியோ இப்போ 45 மடங்கு கிட்ட இருக்கு. அது கொஞ்சம் அதிகம். அதனால ஷார்ட் டேர்ம்ல பெரிய ஏற்றம் இருக்குமான்னு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா FY27க்கு அப்புறமா இந்த புது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முழுசா இயங்க ஆரம்பிச்சதும் வளர்ச்சி மறுபடியும் நல்லா வேகம் எடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அவங்களோட நீண்டகால இலக்கு வருஷத்துக்கு ஒரு மிட்-டீன்ஸ், அதாவது 15% கிட்ட வருவாய் வளர்ச்சி. இந்த பயாலஜிக்ஸ் விரிவாக்கம்னு இவ்வளவு முதலீடு செய்யற சிஞ்சின், நீங்க சொன்ன இந்த ஷார்ட் டேர்ம் மார்ஜின் பிரஷர்ஸ், அதாவது லாபத்துல வரக்கூடிய அழுத்தங்களை எப்படி சமாளிப்பாங்க? அவங்களோட நீண்டகால இலக்குகளை அடைய என்ன செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் இப்போதைக்கு அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. அவங்க ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது செயல்பாட்டு திறனை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்புறம் புது வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களை வேகமா முடிக்கணும். இதெல்லாம் சரியா செஞ்சா இந்த தற்காலிக சவால்களை கடந்து நீண்ட காலத்துல அவங்க நினைச்சதை அடைய முடியும்.
செஞ்சினோட இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களால இந்த சவால்களை தாண்டி ஜெயிக்க முடியுமா? உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த கலந்துரையாடலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவுல வேறொரு தலைப்போட சந்திக்கலாம்.